ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு அற்புதமான பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் நம்ப மாட்டீங்க. கண்டிப்பாக பாருங்கள், இந்த குரு பெயர்ச்சியில் ஒரு பெரிய முன்னேற்றம் காத்திருக்கு. அது என்னென்னு அப்படின்னா, உங்களுடைய புது முயற்சி, உங்களுடைய தேடல், உங்களுடைய கம்யூனிகேஷன், உங்கள் சகோதர உறவுகள், உங்களுடைய புது புது விஷயங்களை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க. அந்த விஷயங்களில் ஒரு புது மாற்றத்தை, ஒரு புது பரிமாணத்தை இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக ஏற்படுத்தும். உங்களுக்கு புது விஷயங்களை தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க? நிறைய முயற்சி எடுப்பீங்க, நிறைய சின்ன சின்ன ட்ராவல்ஸ் போவீங்க, நிறைய படிப்பீங்க. இதில் எல்லாம் இந்த குரு பயிற்சி, ஏன்னா அவர் உங்களுக்கு ஒரு லாபாதிபதி. சீக்ரெட், மற்றவங்களுக்கு புரியாத விஷயத்தை தேடுவீங்க, அதில் வெற்றியும் அடைஞ்சிருவீங்க. என்ன இந்த டைமில் மற்றவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கும்போதும் சரி, மற்றவங்களுக்கு ஒரு செய்தி அனுப்பும்போதும் சரி, அதாவது எப்படின்னா, ஒரு செக்கில் கையெழுத்து போட்டு கொடுக்குறோம், அல்லது ஒருத்தருக்கு வாய்ஸ் டாக்குமெண்ட் அனுப்புகிறோம், அல்லது ஒருத்தருக்கு ஒரு ஒப்பந்தம் போடுறோம். இந்த மாதிரியான விஷயங்களில் ஆரம்பத்தில் சின்ன சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறனால, நீங்கள் ஒருத்தர்கிட்ட அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடும்போதும் சரி, ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை பேசி ஒத்துக்கும் போதும் சரி, ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்க. அது எந்த விதத்தில் வேணாலும் இருக்கிற ரிட்டர்ன்ஸாக இருக்கலாம், வாய்ஸாக இருக்கலாம், டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம். ஏதோ ஒரு இந்த துறையை சார்ந்தவங்களாகவே நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இந்த காலகட்டம் நீங்கள் நிறைய புது முயற்சி பண்ணி தொழிலில் புதிய பரிமாணத்தை உண்டு பண்ணுவீர்கள். இவர் லாபாதிபதியாக இருக்கிறனால கம்யூனிகேஷன் ஸ்கில்லு சூப்பராக வளரும். இது ஆரம்ப கட்ட வாழ்க்கையில் பொருளாதாரம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு, வயசானவங்களுக்கு சில தொண்டை சம்பந்தமான ப்ராப்ளங்கள், கழுத்து நரம்புகள் சம்பந்தமான சின்ன சின்ன தொல்லைகள், கேஸ் ட்ரபிள், அப்புறம் என்னென்னா ரொம்ப ஒரு குடல் சார்ந்த சிறு சிறு தொந்தரவுகள் போகும். பெண்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம், படிக்கிறவங்களுக்கும் இது ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தொழிலையாகட்டும், கல்வியிலேயாகட்டும், நீங்கள் சாதிக்க நினைக்கிற எந்த விஷயத்துலையுமே குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஸ்கில்ஸை கொடுத்து, நல்ல டேலண்ட்டை நல்லா இம்ப்ரூவ் பண்ண வச்சு, உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உருவாக்கி கொடுப்பார். இந்த காலகட்டத்தை நல்லா பயன்படுத்தி ஆரம்பத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. ஏன்னா 8ஆம் அதிபதியும் அவர் தான். கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் சீக்ரெட்டாக சைலண்ட்டாக இருந்துட்டு, பின்னாடி போக 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 உங்களுக்கு அதீத லாபமும். இப்போது இந்த டைமில் எப்படி அதீத லாபம்னா, ஒருத்தர் மீடியா தொழில் இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒரு ஒரு செல்ஃபோன் கம்பெனி, அந்த மாதிரி ஒருத்தர் மனிதனை எங்கெல்லாம் தொடர்பு படுத்தி பார்க்குறாங்களோ அந்த மாதிரி தொழில் இருக்கிறவங்க, டாக்குமெண்ட் ரைட்டர்ஸு, சிறு பயணம் பண்ணக்கூடிய வியாபாரிகள், இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு பொற்காலத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி தான் இது. இந்த துறையில் இருக்கிறவங்கெல்லாம் மிகச்சரியாக நிதானமாக ஆரம்பத்தில் ஸ்லோவாக இருந்துட்டாங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய பொருளாதாரமும், ஒரு நல்ல நம்பிக்கையும், ஒரு பெரிய வளர்ச்சியும் உறுதியாக உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்கள் சகோதரர்கள், உங்களுக்கு அடிக்கடி சந்திக்கக்கூடிய நபர்கள், இவங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் இந்த டைமில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கணும். ரொம்ப அவங்கள நம்பக்கூடாது, ரொம்ப பெரிய பொறுப்புகளை அவங்ககிட்ட கொடுக்கக்கூடாது. இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருங்க. சரி, இந்த டைமில் என்ன மாதிரியான வழிபாடுகளை நம்ம எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு மிக முக்கியம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவதாக, உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய ஒரு அம்பாள் சந்நிதியை தேர்ந்தெடுத்துக்குங்க. அந்த அம்பாள் குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய அம்பாளாக இருந்தால் அற்புதமான பலன் கிடைக்கும். ஒன்று திங்கக்கிழமை அன்னைக்கு, அப்படி இல்லையா வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த அம்பாளை தரிசனம் பண்ணி சரணாகதி அடைஞ்சு ஒரு பாலில் ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு பொங்கலோ அல்லது ஒரு லட்டோ வாங்கிட்டு போய் நீங்களே செஞ்சு கூட கொண்டு போகலாம். கொண்டு போய் நல்ல நெய் தீபம் போட்டு அந்த அம்பாளுக்கு அபிஷேகம் ஆன பிறகு நிவேத்தியமாக அந்த இனிப்பு பிரசாதத்தை எல்லாம் வச்சு கும்பிட்டு அங்கே வரக்கூடிய குழந்தைகளுக்கு தானமாக கொடுத்துட்டு வரும்போது நல்ல கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும், நல்ல ஒரு மன தெளிவு கிடைக்கும். எதை செய்யலாம், எதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகச்சரியாக புரியும். ரொம்ப அற்புதமான டைம் இது. உங்கள் முயற்சிகளில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள்.
நான் ஆரம்பத்திலேயே பல தடவை சொன்ன விஷயந்தான். ஆரம்பத்தில் நிதானமாக இருங்க, போக போக ஸ்பீடாகுங்க. இது உங்கள் முயற்சிகளுக்கு முழு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான